வணக்கம் மக்களே. நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள்ல எந்த லட்சணத்துல இருக்காங்கன்னு இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களா, இவரு தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு அதிகாரிகள் அந்த சுகாதார நிலையத்தோட தகவல்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது அதை கூட இவர் காதில் வாங்கிக்காம கவனிக்காம சிஎம் சாரோட போட்டோ ஏன் இங்கே மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட கோவமாக கேட்டுட்டு இருக்காரு. அவங்க சொல்றாங்க, சார் வெளியில மாட்டிருக்கோம் சார்னு. அதெல்லாம் முக்கியம் இல்லையாம்மா, எல்லா இடத்துலயும் திஷ்டி பொம்மை மாதிரி சிஎம் சாரோட போட்டோவை மாட்டி வைக்கணுமாமா. ஏண்டா இதுதான் உங்க மாற்றமா? இப்ப இதுதான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? அந்த சுகாதார நிலையத்தோட நிறைகள் குறைகளை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்காம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காருன்னு பாருங்களேன். அதான் பிளாக்ல டிக்கெட் விற்கிறவருக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தா இதுதான் நிலைமை. போட்டோல இருக்கிற ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. இவர் பேர் என்ன தெரியுமா? வேம்புலி. இவர் ரொம்ப நல்லவர். இவர் டிவி கேல இருக்காரு. இந்த எச்சப்பொடிக்க நாயி என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? வீட்டில் தனியாக இருக்கிற பொண்ணுக்கு போய் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தப்பாக மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இந்த நாய் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவி கேல இருந்து பொறுப்புலேருந்து இந்த நாயை தூக்கியிருக்காங்க. உடனே தூக்கியிருக்காங்க. இந்த நாயை கட்சி ஆரம்பிக்கிறப்போ பெண்கள் உரிமை, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களை மதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. தப்பு பண்ணிட்டா அழகா நம்ம பொலிட்டிக்கல் பவர் யூஸ் பண்ணி வெளியே வந்துடலாம், கட்சி பேரை யூஸ் பண்ணி வெளியே வரலான்னு மட்டும் நினைக்காதீங்க ராஜா. வாய்ப்பில்லை ராஜா. விஜய் அண்ணா உட்கார வச்சதே ஒரு மாற்றத்துக்காக தான். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இவர் இதெல்லாம் வந்தால் இதெல்லாம் இருக்கும், அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க. அவரோட வேலையை சிறப்பாக செஞ்சுன்னு இருக்காரு. கீழே இருக்கிற நாய்ங்க எச்ச பொறிக்கி நாய்ங்க சில்லறைங்கெல்லாம் கொஞ்சம் மூடி நிறுங்க. சத்தம் போடாதீங்க, நல்ல விதமாக சத்தம் போடுங்க. இந்த மாதிரி சில்லறத்தனமாக சத்தம் போடாதீங்க. இங்கே பாருங்க கண்ணுங்களா, இந்த கட்சி இந்த பொலிட்டிக்கெல்லாம் அப்பாற்பட்டது. நாங்கள் மாற்றத்துக்காக விஜய் அண்ணா ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம். அவரை பேரை கெடுக்கிறதுக்கு ஏதாவது கேவலமாக பண்ணீங்கன்னா ஒரு நாயும் இருக்க மாட்டீங்க, கிழிச்சு தொங்க விட்டுருவோம். இதுதான் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு. இல்லை நாங்கள் அப்படிதான் இருப்போம்னா ரிசைன் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள், ஓகேவா? இதெல்லாம் அப்பாற்பட்டது. தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான். சட்டம் தன் கடுமையாக ஸ்ட்ரிக்டாக செய்யணும், அந்த அளவுக்கு தண்டனை வாங்கி தரணும். ஆஸ் ஏ டிவிக்கு சப்போர்ட்டராக என்னோட ஸ்டாண்டு இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. விஜய், நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே கிடையாது. திரிஷா ஏன் அப்படி? விஜய் என்ன அதுக்கு தான் கால் கிடையாது, அதனால தான். சிரிங்க சந்தோஷமா இருங்க.